ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது ECHSல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. ஆனுவல் வேலிடேஷன் அதோடைய நியூ பாலிசி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வேலிடேஷன் நியூ பாலிசி அப்படி இந்த வேர்டை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஆனுவல் வேலிடேஷன்னா என்ன, யார் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பார்ப்போம். யார் யாருக்கு இந்த வேலிடேஷன், ஆனுவல் வேலிடேஷன், அதாவது இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயர்லி ஒன்ஸ் நம்ம எப்படி பென்ஷனுக்காக லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இது இயர்லி ஒன்ஸ் லைஃப் சர்டிஃபிகேட் மாதிரி ஆனுவல் வேலிடேஷன் எக்ஸ்டென்ஷனுக்காக ரிக்வஸ்ட் கொடுக்கணும். யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸர்வீஸ்மேன் அவங்க அது லைஃப் டைம் கார்டு, அதனால அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி அவங்களுடைய ஒய்ஃபு அவங்களுக்கும் லைஃப் டைம் கார்டு, அதனால அவங்களும் இயர்லி ஒன்ஸ் அந்த ஆனுவல் வேலிடேஷன் அதாவது லைஃப் சர்டிஃபிகேட்டுங்கிறது தேவைப்படாது. அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினுடைய முப்படையை சார்ந்தவருடைய குழந்தைகள் யாருக்கெல்லாம் 18 வயசு கீழே இருக்குதோ அவங்களுக்கும் இது பொருந்தாது. அவங்களும் இதை இந்த ஆனுவல் வேலிடேஷன் அப்படிங்கிறது தர தேவையில்லை. அப்போ இது யார் யாருக்கெல்லாம் தர வேண்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முப்படையை சேர்ந்தவருடைய குழந்தைகள் 18 வயசுக்கு மேல 25 வயசுக்கு உள்ள இருக்காங்களோ, அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. எப்படின்னா, இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு மேல 25 வயசுக்கு உள்ள அப்படின்னு சொல்லிட்டோம். அங்க 3 கிரிட்டீரியா வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைகளுடைய ஏஜ் 25 ஆச்சு அப்படின்னா அதுக்கு மேல அது எலிஜிபிலிட்டி ஆகாது. கார்டு வேலிடேஷன் அதாவது எக்ஸ்டென்ஷன் இல்லாட்டி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அந்த பெனிஃபிட் வாங்க முடியாது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே அவங்க திருமணம் ஆகிவிட்டால் அவங்களுக்கு அப்பவும் அது ஸ்டாப் ஆயிடும். அப்பவும் இந்த ஃபெசிலிட்டியை அவைல் பண்ண முடியாது. மூணாவதா அவங்க இண்டிவிஜுவல் பைசா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அதாவது அவங்களுடைய சம்பளம் மாத சம்பளம் 9000 ருபீஸ் அல்லது அதற்கு மேல இருந்தாலும் அவங்க இதை அவைல் பண்ண முடியாது. அப்ப நம்ம சிம்பிளா அப்படி எடுத்துக்கலாம். 18 வயசு கீழே இருக்க குழந்தைகளுக்கு இந்த லைஃப் சர்டிஃபிகேட் இல்லாட்டி வேலிடேஷன் அப்படிங்கிறது பொருந்தாது, கொடுக்க தேவையில்லை. அதுக்கு மேல 18 வயசுக்கு மேல 25 வயசுக்கு இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க, 25 வயசுக்கு வரைக்கும் உள்ள இருக்கிறாங்க, எதுவும் மாத சம்பளம் வாங்காம இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆனுவல் வேலிடேஷன் கொடுத்துட்டு அந்த கார்டை யூஸ் பண்ற மாதிரி 25 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இப்ப இருக்கு. அதே மாதிரி முன்னாள் முப்படையை சேர்ந்தவங்களுடைய தாய் தந்தை இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் இது பொருந்துவது. அவங்களுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஆனுவல் வேலிடேஷன் கொடுக்கணும், இந்த ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுல லைஃப் சர்டிஃபிகேட்டுங்கிறது அதான் இப்ப இருக்கிற நடைமுறை. சரிங்களா? இப்ப இந்த வேலிடேஷன்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 3 விதமான டாக்குமெண்ட் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, வயதானவர்கள், அதாவது இப்ப 60 வயசு 70 வயசாகுது 80 வயசாகுது, வேற எந்த இன்கமுமே இல்லை, அதாவது முன்னாள் முப்படையை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினுடைய தாயை தந்தையார் இவர்களுக்கு இப்ப இன்கம் சர்டிபிகேட் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே இல்லை. சில இது கிராமத்துல இருக்காங்க, அவங்க நோ இன்கம் சர்டிபிகேட்னு விஓட்ட கையெழுத்து வாங்கிட்டு நம்ம அப்டேட் பண்ணாலும் அது அப்டேட் ஆயிட்டு இருக்குது. அதர்வைஸ் என்ன பண்றோம்னா, இன்கம் சர்டிபிகேட் வாங்குறோம். அதுல 9000 ருபீஸ்க்கு கீழே தான் நம்ம அவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு பண்ணிக்கலாம். மூணாவதா அவங்ககிட்ட பேன் கார்டு அவைலபிள் இல்லைன்னா தான் இந்த 2 இது. சரிங்களா? இல்ல ஒருவேளை அவங்ககிட்ட பேன் கார்டு இருக்குதுன்னா 26 AS டவுன்லோட் பண்ணி அது மூலமா நம்ம இவங்களுடைய ஆனுவல் வேலிடேஷனை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இது அப்டேட் பண்றது எப்ப அப்டேட் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, எந்த டேட்ல நீங்க லாஸ்ட் இயர் பண்ணீங்களோ அந்த லாஸ்ட் 1 மந்த், அதாவது 12 மந்த் ஒரு டைம் நம்ம லைஃப் சர்டிஃபிகேட் இல்லாட்டி இந்த மாதிரி வேலிடேஷன் பண்றோம் அப்படின்னா அது 12 மந்த்துக்கு பொருந்தும். அப்படின்னா 11 மந்த்துக்கு அடிச்சு லாஸ்ட் 1 மந்த்ல நீங்க எப்ப வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரூல்ஸ். அதுல ஒருவேளை நீங்க அந்த 1 மாசம் அந்த 12 மந்த் வரைக்கும் பார்க்கல, நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா டோட்டல் லைஃப் டைம்ல ஒரு டைம் OIC
பாலிகிளினிக், அதாவது இசிஹெச், உங்க நியரஸ்ட் எது இசிஹெச் இருக்குதோ அங்க போய் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து லாக்கை வந்து அன்லாக் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணி அந்த ஆனுவல் வேலிடேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல ஆல்ரெடி ஒரு டைம் பண்ணியாச்சு, திரும்பவும் லாக் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு உண்டான, அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய 26 ஏஎஸ் உடைய லாஸ்ட் 2 இயர்ஸ் உடைய ஸ்டேட்மெண்ட், கூடவே ஒரு ரிக்வஸ்டிங் லெட்டரு, இதெல்லாம் எடுத்துட்டு ஹார்ட் காப்பியா கொண்டு போய் உங்க நியரஸ்ட் இசிஹெச்ல கொடுத்தீங்கன்னா அதை நம்முடைய ரிஜினல் சென்டருக்கு ஆர்சி அங்க வந்து அனுப்பி வைப்பாங்க. அவங்க இதை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி ரிக்வஸ்டிங் லெட்டரை எடுத்துட்டு இந்த மாதிரி தவறுதலாக வேலிடேஷன் பண்ண மறந்துட்டாங்க அப்படிங்கிற பேர்ல வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்பவும் போல டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி வேலிடேஷன் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் இருந்த ரூல்ஸ். இப்போ அதுல வந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம சொன்னது நடைமுறையில இது வரைக்கும் இருக்கிறது. இதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, நீங்க ஒரு தடவை லாஸ்ட் இயர் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிஷரி அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஆன் டைம், அதாவது நீங்க லாஸ்ட் இயர் பண்ணிருக்கீங்க 11 மந்த் ஆச்சுனாக்கும் இப்போ 1 மந்த் வரைக்கும் அந்த உங்களுடைய இசிஹெச் போர்ட்டல்ல அப்டேட்டுங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிருக்கும். அதுல போய் நீங்க வந்துட்டு அந்த இன்கம் சர்டிபிகேட்டவோ இல்ல 26 ஏஎஸ் டவுன்லோட் பண்ணியோ அப்லோட் பண்ணி வேலிடேஷன் பண்ணிக்கலாம். இது நீங்க அப்லோட் பண்ண அன்னைக்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமான்னா எடுக்க முடியாது. ஏன்னா 24 ஹவர்ஸ் வந்து டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல அதாவது இன்னைக்கு நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை நாளையிலிருந்து வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ணீங்கன்னா நாளைக்கு போய் நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க அப்லோட் பண்ணது வந்து ரிக்வஸ்ட் தான் கொடுக்குறீங்க. அதை ஓஐசி கிளினிக் வந்து அது பாலிகிளினிக்ல இருக்கிற ஓஐசி வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுடைய வருமானம் வந்து 9,000 rupees, அதாவது யாருக்கெல்லாம் வேலிடேஷன் வந்து அப்டேட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுடைய வருமானம் 9,000 அதுக்கு மேல இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஓகே பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுடைய அந்த வருமான சான்றிதழ்லையோ இல்ல 26 ஏஎஸ்லயோ 9,000 rupeesக்கு மேல சம்பளம் வாங்குற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அதை வந்து இசிஹெச்ல இருக்கிற ஓஐசி வந்துட்டு ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஒருவேளை அந்த மாதிரி நீங்க லாஸ்ட் 1 இயரா வந்துட்டு நீங்க அந்த 11 மந்த்ஸுக்கு அடுத்து 1 மந்த் வந்து ஓப்பன்ல இருக்கும், அப்ப நீங்க பண்ணல அப்படின்னா அது லாக் ஆயிடும். லாக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இப்போ லாக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் 1 டைம் வந்துட்டு நீங்க இசிஹெச் உடைய ஓஐசிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னா அதை அன்லாக் பண்ணுவாங்க. அது 3 months டைம் வந்து எனபிளா இருக்கும். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி நீங்க பண்ணியாச்சுன்னா 1 year வரைக்கும் அது வந்து எனபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணும்போது 90 daysக்குள்ள நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ அது 1 year வரைக்கும் ஆக்டிவ்ல இருக்கும், எனபிளா இருக்கும். அதுக்குள்ள நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த 1 yearக்குள்ள நீங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் வேலிடா இருந்தது அப்படின்னா மட்டுமே இசிஹெச் உடைய ஓஐசி வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு உங்களது வந்துட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அந்த இது வந்து அப்ரூவல் பண்ண ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது ரிஜெக்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இப்ப சொன்னோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை அவங்க 25 ஏஜுக்கு மேல இருந்தாலோ இல்ல திருமணம் ஆகி இருந்தாலோ இல்ல அவருடைய சம்பளம் 9,000 அந்த அதுக்கு மேல வாங்கிக்கிட்டு இருந்தாலோ அவங்களுடைய இசிஎஸ் கார்டு வந்துட்டு இந்த இது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்குள்ள. இப்ப அதுக்கு சரியான ஒருவேளை நீங்க தவறுதலா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும், திரும்பவும் நீங்க அப்லோட் பண்ணலாம். அது சரியான டாக்குமெண்டா இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்ல ஒருவேளை நீங்க அந்த 1 year-ம் நீங்க பார்க்காம விட்டீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா கார்டு டோட்டலி வந்து பிளாக் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கார்டு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கார்டை வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வரைக்கும்லாம் நீங்க போகாம கரெக்டான டயத்துல நீங்க வந்து உங்களுடைய இசிஹெச் கார்டை அப்லோட் பண்ணி, ஏன்னா இசிஹெச் கார்டு அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் கார்டுங்கிறது நமக்கு ஒரு எமர்ஜென்சில தான் தேவைப்படுறது. அதனால வந்து அதை நம்ம எப்பயுமே ஆக்டிவா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நம்முடைய சைடுலயும் வந்துட்டு இசிஹெச்ல ஒரு கம்ப்ளைண்டாவே சொல்லியிருக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா இசிஹெச் கார்டுல வந்து இந்த மாதிரி 1 month-க்கு முன்னாடி பண்ணிடணும் அப்படிங்கிறதும் சரிதான், பண்ணணும். 11 மாசம் முடிஞ்சதுன்னா லாஸ்ட் 1 month ஆக்டிவா இருக்கும், எனபிளா இருக்கும், நம்ம போய் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி
ஒரு எப்படி நம்ம லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா ஒரு மெசேஜ் நமக்கு வருதோ, உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட் வந்து இப்போ லைஃப் சர்டிஃபிகேட் கொடுங்க இல்லாட்டி உங்க பென்ஷன் நின்றும் அப்படின்ற ஒரு அலர்ட் மெசேஜ் வருதோ, அதே மாதிரி இசிஹெச்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்ததுன்னா இன்னும் வந்து நல்லாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட வந்து நம்முடைய சைட்ல இருந்து இசிஹெச்சுக்கு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறோம். இந்த நாங்க தெரியப்படுத்தின இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதை நம்ம மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா கார்டு வந்துட்டு நம்ம ஒரு எமர்ஜென்சி பேஸுக்கு நம்ம நிறைய பேர் இங்க பார்த்துருக்கோம். நம்முடைய நண்பர்கள் திடீர்னு வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு எடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா கார்டு பிளாக் ஆயிருக்குது. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இல்லாட்டி ஃபைனான்சியலி வந்துட்டு செல்ஃபா அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதனால இந்த ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கும் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறோம். மற்ற நமது முன்னாள் முப்படையை சேர்ந்த வீரர்களுக்கும் அனுப்பி வைங்க, அவங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.